அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யாக்கோப்பின் புத்திரர் யாரென்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சங்கீதம் 105:5 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் மாறாதவர், தம்முடைய பரிசுத்தத்திலே மாறாதவர், தம்முடைய வார்த்தையிலே மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அந்த தேவன் உங்களுக்காக எனக்காக சகல காரியங்களையும் மாற்றியமைத்து அதன் வழியாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் தேவன் சகலவற்றையும் மாற்றி அமைத்து நமக்கு அதன் நடுவிலே வழிகளை உண்டு பண்ண அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். இதை அநேக நேரங்களிலே உங்கள் கண்கள் கண்டிருக்கலாம். அநேகருடைய வழிகள் அடைக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கென்று அதன் நடுவே ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பார். அநேகருடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கிற நேரங்களிலே உங்களுக்கு அவை சாதகமாக இருக்கும்படியாய் தேவன் மாற்றி அமைத்திருப்பார். இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவர். எப்படி என்றெல்லாம் நாம் அவரை கேட்க முடியாது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஏனென்றால் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே இரக்கமிராத நீங்கள் இப்பொழுது இரக்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆகவேதான் தேவன் உங்களுக்காய் சகல காரியங்களையும் மாற்றி அமைத்து உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தி செல்கிறார். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் முன்னே பிரயோஜனம் இல்லாத நீங்கள் இப்பொழுது தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் துக்கத்தை எல்லாம் தேவன் சந்தோஷமாய் மாற்ற போதுமானவர். வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாற்ற அவர் போதுமானவர். சுற்றிலும் சூழ்நிலைகள் மாறுபட்டு காணப்படலாம், எங்குமே ஜெயமில்லாத சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த நாளிலே வனாந்தரமான ஒன்றுமே இல்லாத நிலைத்திலே தேவன் வயல்வெளியாய் மாற்ற போதுமானவர். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டாரானால் மழையும் வேண்டாம், காற்றும் வேண்டாம், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிற நல்ல தேவன். ஆகவே சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் போதுமானவர். உங்களுடைய சிறையிருப்பின் அனுபவங்களை தேவன் மாற்ற இந்த நாளிலே போதுமானவராயிருக்கிறார். முந்தி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களை ஆசீர்வாதமாக்கும்படியே உங்களை தேவன் மாற்றியிருக்கிறார். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றியிருக்கிறார். எங்கு சூழ்ந்தாலும் பிரச்சனைகள், சுற்றி பார்க்கிற இடங்களெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஆனாலும் அதன் வழியாகவே நீங்கள் கடந்து போவதற்கு அந்த தரையை உலர்ந்த தரையாக மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிற நல்ல தேவன். கற்பாறை போன்ற அசைக்க முடியாத உங்களுடைய சூழ்நிலைகள் தேவன் இந்த நாளிலே அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அவர் போதுமானவர். மரண இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர் என்று ஆமோஸ் 5:8 வாசிக்கிறோம். ஆகவே எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் விடியற்கால வெளிச்சத்தை போல உங்களுடைய வாழ்க்கையை மாற பண்ண அவர் போதுமானவர். ஆகையால் இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. ஆகவே தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அவருடைய பிள்ளைகளை தேவன் நிர்மூலமாகாதபடி பாதுகாத்து வருகிறார். ஆகவே அந்த மாறாத தேவனை மறவாமல் ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் இருள்களும் வறண்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே கர்த்தாவே, மாறாத தேவன் எங்களுக்காய் சகலவற்றை மாற்றி அமைக்கிறவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய கரங்களிலே ஆண்டவரே, மாறாத தேவன், மறவாத தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.